ஹலோ வீவர்ஸ். கோட் படத்தில் விஜய் அவர்களுக்கு 200 கோடி ரூபா சம்பளம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. 200 கோடி ரூபா ஏன் அவருக்கு சம்பளமாக கொடுக்கணும்? இவ்வளோ பெரிய தொகையை ஒரு நடிகருக்கு சேலரியாக ஏன் கொடுக்கணும் அப்படின்ட்டு பல விவாதங்கள் இப்போ இன்றைக்கி எழும்ப ஆரம்பிச்சிருச்சு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அட்லி அப்படின்ற ஒரு டைரக்டர் பெகில் அப்படின்னு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார். இந்த படத்தோட பட்ஜெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 கோடி ரூபாய். இந்த படத்தில் நிறைய முக்கிய நடிகர்கள்லாம் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் ஆந்திரா, கேரளா, கர்நாடகா இதையும் தாண்டி வேர்ல்டு வைட்லேயுமே நல்ல சக்கப்போடு போட்டுச்சு. $180 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட அந்த பெகில் படம் 300 கோடி ரூபாய் வரைக்கும் கலெக்ஷன் பண்ணி கொடுத்துச்சு. ப்ரொடியூசருக்கு நல்ல லாபத்தை எடுத்து கொடுத்துச்சு. அப்போ விஜய் அவர்களுக்கு அவருடைய மார்க்கெட் ஆல்ரெடி பீக்கில் தான் இருந்துச்சு. இன்னும் அளவுக்கு அதிகமான பீக்குக்கு அப்போ தான் போகுது. அதுக்கப்புறம் லியோ அப்படின்ற ஒரு படத்தை டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்குறாரு. அவருடைய டைரக்ஷனில் அந்த லியோ படமும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்ததை விட அதிகமான அளவு வசூல் குமிச்சிச்சுன்னே சொல்லலாம். அந்த படமுமே வேர்ல்டு வைடில் நல்லா சக்கப்போடு போட்டுச்சு. இந்த மாதிரி சூழ்நிலையில் விஜய் அவர்கள் தன்னுடைய இந்த சினிமா லைஃப்லேருந்து நான் வெளியே போகிறேன், முழு நேரம் அரசியல்வாதி ஆக போகிறேன், ஏதோ எனக்கு 1-2-3 படம் மட்டும் கமிட்மெண்ட் இருக்குது, அந்த படத்தை முடிச்சுட்டு நான் ஃபுல் டைம் பாலிடிக்ஸில் இறங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் ஒரு சோகத்தையும், இன்னொரு பக்கம் ஹாப்பியாகவும் அரசியலுக்கு வர போகிறாரு அப்படின்ற ஒரு ஹாப்பி இருந்துச்சு. என்னுடைய கனவெல்லாம் சினிமா நடிப்பு தான். அதை நோக்கி தான் என்னுடைய பயணம் போயிட்டு இருந்தது. ஒருவேளை ஆனால் இவர் இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்தப்ப இன்னும் அவருடைய அந்த மார்க்கெட் லெவல்லேருந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி பிகில் படம் நல்ல வசூல், அதே மாதிரி லியோ படமும் நல்ல வசூல். இப்படி உச்சபட்சத்தில் இருக்கக்கூடிய அந்த நடிகருக்கு 200 கோடி ரூபாய் அப்படின்றது ஒரு ஆவரேஜான ஒரு சேலரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்களே அவங்க மனசு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால தான் விஜய் அவர்களுக்கு இந்த கோட் படத்தில் 200 கோடி ரூபாய் சேலரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய மொத்த பட்ஜெட்டே பார்த்திங்கன்னா 400 கோடி ரூபாய், ஜிஎஸ்டியோட சேர்த்து 400 கோடி ரூபாய் கிட்ட வந்துருச்சு. இந்த படத்துலையுமே நிறைய முக்கியமான நடிகர்கள், குணச்சித்திர நடிகர்கள்ட்டு ஏகப்பட்ட பேர் நடிக்கிறாங்க. இந்த படத்தை வெங்கட் பிரபு அவர்கள் இயக்குறாரு அப்படின்றதுனால நிறைய எதிர்பார்ப்பு மக்கள் இடத்துல ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. வயசாயிடுச்சு, ஸ்குவாடை விட்டு போய் பல வருஷம் ஆச்சு, எப்படின்னு யோசிக்கிறீங்களா? எவ்வளோ வயசான என்னையா? A lion is always a lion. அது மட்டும் இல்லாமல் ஃபாரினில் இந்த படத்துக்கான ஃபஸ்ட் ஷோ டிக்கெட் ஓப்பனிங்கில் வச்சுருந்தாங்க. அந்த ஓப்பன் ஆன உடனே அந்த டிக்கெட் ஃபுல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. அதை தொடர்ந்து நம்ம சென்னையில் ரோகிணி தேட்டர், இந்த தேட்டர், அந்த மாதிரி சில தேட்டர்கள்லாம் டிக்கெட் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவுமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இப்போ புக் மை ஷோவில் எல்லா தேட்டருமே அவங்களுடைய அந்த முதல் நாள் காட்சிகளை ஓப்பனில் வச்சுருந்தாங்க. அதுவுமே ஃபுல்லாமே விற்று தீர்ந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் தகவல்கள் வருது. ஸோ விஜய் அவர்களுடைய இந்த கோட் படத்தை எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரி நானும் எதிர்பார்க்குறேன். உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மருதமலை மாமணியே முருகையா, தேவனின் குலம் காக்கும் வேலையா, ஹையா.